வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியிருக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 7 செப்டம்பர் 2009 முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். சிங்கப்பூர் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் டாக்டர் பாலாஜி சதாசிவம் அவர்கள் தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களை அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசியதாகவும், சிங்கப்பூரில் 3 கோடி அளவில் தமிழர்கள் கலாச்சாரம், இந்திய கலாச்சாரம் பற்றி ஒரு புதிய மையத்தை கட்ட இருப்பதாக அவர் செய்தி வெளியிட்டிருப்பதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசு கல்வியான சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வு அடுத்த கல்வியாண்டு 2010-2011 முதல் ரத்து செய்யப்படும் என்றும், அதற்கு பதில் கிரேடு முறை அமல்படுத்தப்படும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை மந்திரி கபில் சிபில் செய்தி வெளியிட்டிருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொலிட் பியூரோ கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. அதன் முடிவில் பிரகாஷ் கராத் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், இந்திய தேர்தல் ஆணையம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மீதான பல சந்தேகங்களை அவர்கள் விவரிக்க வேண்டும் என்றும், அதில் குறைபாடுகள் இருந்தால் அவற்றிற்கான மாற்று ஏற்பாடுகளை அவர்கள் செய்ய முன்வர வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியிருப்பதாக டெல்லியில் இருந்த தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அபுதாபியிலிருந்து சீனா செல்லும் விமானம் ஒன்று எரிபொருள் நிரப்புவதற்காக கொல்கத்தா விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது, அப்போது சுங்க அதிகாரிகள் சோதனை நடத்தியதில் அதற்குள் ஆயுதங்கள், வெடிகுண்டு மருந்துகள் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. முறையான ஆவணங்கள் இல்லாதால் விமானம் புறப்பட்டதில் அனுமதி மறுக்கப்பட்டதாகவும், பின் பேச்சுவார்த்தைக்கு பின் விமானம் புறப்பட்டு சென்றதாக ஒரு அதிர்ச்சி தகவல் கொல்கத்தாவில் இருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. டெல்லியில் பாராளுமன்ற பொதுக்கணக்கு குழு தலைவர் திரு ஜஸ்வந்த் சிங் தலைமையில் இன்று நடந்த கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்றும், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஜஸ்வந்த் சிங் கண்டிப்பாக பாராளுமன்ற பொதுக்கணக்கு குழு தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி கெஞ்சியதாக டெல்லியில் இருந்த தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இன்று டெல்லியில் மாநில சமூக நலத்துறை அமைச்சர்களின் மாநாடு நடந்தது. இதில் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் பேசுகையில், மாநில அரசுகள் ஆதி திராவிட மக்களின் நலனை பாதுகாப்பதில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும், ஆதிதிராவிட மற்றும் பழங்குடி மக்களை தாக்கும் நிகழ்ச்சிகளுக்கு கடும் தண்டனை விதிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள தோடாவில் இருந்து இன்று ஜம்மு நோக்கி புறப்பட்ட பஸ் ஒன்று திடீரென்று ஒரு பயங்கர பள்ளத்தில் உருண்டு விழுந்ததில் 20 பேர் பலியானதாகவும் 10க்கும் மேற்பட்டோர் கவலைக்கிடமாக உள்ளதாக ஜம்முவில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் பந்திரகிரி என்ற கிராமத்தில் புகுந்த மாவோயிஸ்டுகள் அங்கிருந்த 5 பேரை சுட்டுக் கொன்றதாகவும், அதே இடத்தில் இது 2வது தாக்குதல் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசு வழங்கும் தேசிய சினிமா விருது இன்று அறிவிக்கப்பட்டதாகவும், தமிழக திரைப்படமான காஞ்சிபுரம் சிறந்த படமாக 2007ஆம் ஆண்டுக்கான சிறந்த படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும், 2007ஆம் ஆண்டிற்கான சிறந்த நடிகராக திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டியின் இந்திய வீரர் பங்கஜ் அத்வானி தங்கம் வென்று சாதனை புரிந்திருப்பதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 7 செப்டம்பர் 2009 பிற்பகல் 5 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அதிக மேகமூட்டங்கள் காணப்படுகின்றன. அங்கு லேசான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சென்னைக்கு அருகில் புறநகர் பகுதியில் மேகங்கள் காணப்படுகின்றன. இங்கும் லேசான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இந்த படத்தில் தென்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.